48 டிகிரி வெயில், 48 செல்சியஸ் வெயில், இருக்கிற சட்டை அவுத்து போட்டு பனியனோட நீ போனாங்க டெல்லியில. அந்த வெயில்ல ஒரு ஆள் கருப்பு ஓட்ட போட்டு ஓடுறாரு, மைக்க நீட்டுறான், ஓடுறாரு. அவ்வளவு இக்கட்டான சூழல் தமிழ்நாடு இல்லத்தில். நான் என்ன கேட்கிறேன், நான் எவ்வளவு அரசியல் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருக்கீங்க. ஒரு பொய்யை இவங்களா கட்டமைச்சு அந்த பொய்க்கு ஒரு பதில் சொல்லுவாங்களா? ஒண்ணும் இல்ல. ஏன் நான் கோட்டு போடக்கூடாதா, சூட்டு போடக்கூடாதா? உன்னை யாரு போட வேணாம்னு சொன்னா? இதாவது இவராவே ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு நான் கோட்டு போடக்கூடாதா, சூட்டு போடக்கூடாதா? யாரையா முதல்ல சொன்னா? என்னமோ ஒரு சூட்டு போட்டவங்க நாங்க பொறாமையா இருக்க மாதிரியும். அதாவது ஒரு குப்பனும் சுப்பனும் படிச்சு நான் சூட்டு போட்டா கூட மாதிரியா ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா எங்க தாத்தா கோவணம் கட்டியிருந்தாரு, எங்க அப்பா இலங்கையில குளிருக்கு போட்டிருப்பார் கோவில்ல. நான் கோட்டு போட்டா காந்தி ஏன் கோவணம் கட்டினாரு, அம்பேத்கர் ஏன் சூட்டு போட்டாருன்னு கேட்டாங்களா? கதை சும்மா சொல்லுவாங்க. அம்பேத்கர் சொன்னாராம், இவர் பனியா ஜாதி. யாரு? காந்தி பெரிய பணக்காரர். தனவந்தராக இருந்த காந்தி தன்னுடைய எளிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக கோவணத்தோடு போவதில் தவறில்லை. அது அவர் அரசியல் ஸ்டைலு. கோவணம் கட்டியிருந்த என் சமூகம் கோட்டை அணிவது என் ஸ்டைலு. அதனால நான் கோட்டு தான் கோவணம் தான் கட்டினார். ராஜா கோட்டு போட்டா நியாயம் இருக்கு. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல எங்கேயோ படிச்சு பெரியாரால், அண்ணாவால், அம்பேத்கரால், அண்ணாவால் வந்து நான் கோட்டு போட்டேங்கிறது. நீ நடிக்கிறதே கோட்டு போட்டு தான் நடிக்கிற, சினிமாவிலையும் கோட்டு போட்டு தான் நடிக்கிற. அப்புறம் இங்க வந்து கோட்டு போட்டு போடக்கூடாதா? யாருப்பா உன்னை போடக்கூடாது? நல்லா போட்டுக்கப்பா, நல்லா போட்டுக்க. அதுல வேற நான் கருப்பு போட்டுருக்கிறேன், ஏன் தெரியுமா? இது வரைக்கும் நீ பேசுறது கரெக்ட். இந்த கருப்புக்கு சொந்தம் வந்த காலியாட்டம் ஆடினாங்க. அருள் விளையாடுறியா? யார் பெரிய அவனு தெரியுமா? இதெல்லாம் கொள்கை தலைவர்கள். என்ன கொள்கை தலைவர்கள்? முட்டி போட்டு ஒரு இடத்துல நடக்கிறது. அதான் சொன்னேன், மதத்தை தாண்டி வந்தாங்கள். மதமா? நெத்திக்கு ஒரு மதம், கையில ஒரு மதம், சொல்லிக்கிற பேருக்கு ஒரு மதம். மதத்தை தாண்டி வந்தா எல்லா மதத்தையும் ஒரே மதம் உள்ளுக்கு போட்டா இப்படி ஒரு அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு.